தூத்துக்குடியில் இன்று 108ஆம் தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு இணைப்பு சிஓஐடி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழக மக்களின் உயிர்காக்கும் சேவையில் உழைத்து தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடும் விதமாக அந்த சேவையை அரசு தனியார் கூட்டு பங்கேற்பின் மூலமாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய EMRGHS என்ற தனியார் நிர்வாகம் சட்டவிரோதமாகவும் ஒப்பந்த மீறல் மூலமாகவும் ஏற்கனவே வழங்கிக் கொண்டிருந்த 16% அகவிலைப்படி உயர்வை 10% தன்னிச்சையாக குறைத்து வழங்கியிருக்கிறது. இது வெறுமனே தொழிலாளர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய கூலி வெட்டு நடவடிக்கை மட்டும், சம்பள வெட்டு நடவடிக்கை மட்டுமல்ல. இதன் பின்னணி தமிழக பொது சுகாதாரத்துறையை படிப்படியாக கைகழுவ விரும்பும் தமிழக அரசின் எண்ணப்போக்கை எவ்வளவு தீவிரமாக விரைந்து நடைமுறைப்படுத்திட முடியுமோ அவ்வளவு தீவிரமாக நடைமுறைப்படுத்தினது இந்த சதி வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, மத்திய அரசும் மாநில அரசும் போட்டி போட்டுக் கொண்டு மக்கள் விரோத நடவடிக்கைகளை, குறிப்பாக உழைக்கும் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மிக தீவிரமாக தினந்தோறும் அதிவேகமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் சட்ட திருத்தம் முழுக்க உழைக்கும் மக்களை கூலி அடிமைத்தனத்திலிருந்து நிரந்தர அடிமைகளாக மாற்றும் தன்மை வாய்ந்தது. அந்த சட்டத்திற்கு விதிமுறை எழுதி நடைமுறைப்படுத்துவதற்கு ஒப்புதல் வழங்கி அதற்கான அறிவிப்பை கொடுத்தெல்லாம் தமிழக அரசுக்கு நடைமுறைப்படுத்தவில்லை. எல்லென்றால் என்னையாக நிற்போம், பெயரளவிற்கு நாங்கள் பிஜேபி எதிர்ப்போம், பிஜேபிக்கு எதிராக அரசியல் செய்வோம் என்ற அறிக்கை கொடுப்போம். ஆனால் மறைமுகமாக இது போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைக்கு பிஜேபி நினைத்து முடிப்பதற்கு முன் திமுக நிறைவேற்றும் என்பதற்கு சாட்சி பொது சுகாதாரத்துறையில் தொழிலாளர்களின் உரிமை மதிப்பு.